ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு. நான் எல்லா பிள்ளரும் நல்லா படிக்கணும். படிப்பு தான் நம்மளை கை கொடுக்கணும். அசுரம் படத்தில் சொல்கிற மாதிரி நம்மகிட்ட காசு இருந்தால் காசை வாங்கிடுவாங்க, நம்மகிட்ட இடம் இருந்தால் இடத்த வாங்கிடுவாங்க. அது என்ன சொல்லுவாங்க தெரியாது. ஆனால் நான் சொல்கிற தப்பாக ரைட்டான்னு தெரியாது. ஆனால் படிப்பு மட்டும் வாங்க முடியாது. எல்லா பிள்ளரும் நல்லா படிங்க. படித்தா தான் நமக்கு நல்ல புத்தி வரும். நமக்கு சின்ன வயசில் எங்கள் அம்மா எவ்வளோ சொன்னீங்க நான் கேட்கல. ஆனால் இப்போ பாருங்கள், டீ அடிக்கிறேன். இப்போ டீ போட்டுட்டு இருக்கேன். அது ஏன்னா நம்மளோட இது அதான் படிக்கிற வயசில் படிக்கணும். அந்த படிப்பை மட்டும் போயிடுச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. எல்லா பிள்ளரும் சொல்கிறேன், எல்லா மக்களும் சொல்கிறேன், நம்ம கை கொடுக்குறது படிப்பு தான். அதை படிக்கும்போது நம்மளுடைய இது மைண்டு வராது. சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா கஷ்டம் இருக்கும், எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது. எனக்கெல்லாம் திங்கிறதுக்கு சாப்பாடு கூட கிடையாது ஒரு நேரத்தில் சின்ன வயசில். அந்த கஷ்டத்தினாலே நான் படிக்க போகலை. ஆனால் எல்லோரும் நல்லா படிங்க. படிப்பு தான் நமக்கு. படித்தாச்சா ஜாதிகள்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா எல்லாம் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு தோணும், நமக்கே தோணும். எல்லோரும் நல்லா படிக்கணும். ஃபுல்லாக படிங்க. எனக்கு சும்மா யூடியூப்பில் போடணுன்னு சொன்னிச்சு போட்டேன். அது லைக்கிட்டாவெல்லாம் போடலை, எனக்கு தெரிஞ்சது நான் போடுறேன், அவ்வளோதான். ஏன்னா என் கஷ்டத்தை சொல்கிறேன். நான் சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ டீ போடுறேன். ஆனால் படிச்சிருந்தா நல்லா ஜாலியாக இருக்கலாம். எனக்கு படிக்கவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் வேலை பார்ப்பேன். நல்ல கஷ்டமான வேலைலாம் பார்ப்பேன். இந்த நம்ம வேலை செய்கிறோம், டீ தான் போடுறேன். படிச்சிருந்தா நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கும். இப்போ உள்ள காலத்தில் படித்தவனுக்கே வேலை இல்லை. அது ஒரு காலம். படித்தவனுக்கே வேலை இல்லை. இருந்தாலும் நம்ம படித்தா நமக்கு நல்ல சென்டர் நாலேஜ், நமக்கு நல்ல புத்தி வளரும். அப்படி ஒரு இது இருக்குது. யாரும் படிப்பை விட்டுறாதீங்க. வேலை போனால் கிடைக்கும், படிப்பு போனால் கிடைக்காது. அந்த வயசுலேயே வேலை கிடைக்கணும், அந்த வயசுலேயே படிப்பு முடிக்கணும். அதான் படிப்பு. எல்லாம் ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு. எல்லோரும் அந்த பிள்ளைகளுக்கு படிக்க தோணாது. நம்ம தான் அந்த ஊக்கம் கொடுக்கணும். ஒரு சில சினிமாலாம் பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சினிமாலாம் ஒரு சில படம், இந்த சமுத்திரக்கனி படம், சசிகுமார் படம்லாம் நல்ல அர்த்தம் இருக்கும். எல்லா படம் அர்த்தம் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்தளவு இப்போ படிப்பு தான். இந்த வேலை செய்யாமல் கஷ்டப்படும் போது தான் அதோட கஷ்டங்களை எனக்கு தெரியுது. இல்லாட்டி அது தெரியாது. இப்போ நம்ம சூட்டில் நின்று டீ போடுறோம். படித்தா சூட்டில் நிற்க வேணாம். எங்கே பார்த்தாலும் வேலை தான். ஆனால் வேலை வேறு, படிப்பு வேறு. படிப்பு தான் ஃபஸ்ட்டு. இந்த வீடியோ அப்லோட் செய்கிறேன். லைக்கிட்டாலாம் போடலை. எனக்கு தெரிஞ்ச என் மனத்துக்குள்ள ரொம்ப நாளாக இருக்குது. நான் அதை சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். ஆனால் எல்லா மக்களும் நல்லா படிங்க. எல்லாம் ஒன்றா இருப்போம். பாரதியார் சொல்கிற மாதிரி, ஓடி விளையாடும் பாப்பா அது ஒளிந்திருக்கலாவாத பாப்பா, ஜாதிகளே இல்லை அடி பாப்பா. அது நிறையா நான் மறந்து போச்சு. நான் தான் படிக்கலன்னு சொல்கிறேன்ல, படிக்கலை. ஆனால் ரொம்ப நாளாச்சு. ஜாதிகளே இல்லை அடி பாப்பா அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது அந்த பாரதியார் வரியில். நல்லா படிங்க மக்களே, நல்லா படிங்க. படித்தா தான் நமக்கு நல்ல புத்தி வரும், நல்ல அறிவு வரும். அது படிக்கும் போது படிக்க தோணாது. இப்போ உள்ள பிள்ளைகளெல்லாம் படிக்குது. ஆனால் நமக்கு சொல்லணும்னு சொல்லிடணும். ஏன்னா அது நம்ம கையில் இல்லை. நம்ம மனசில் பட்டதை உடனே சொல்லணும். அது தப்போ ரைட்டோ நம்ம யாரும் கெடுதல் பண்ணலை, ஆனால் சொல்லிடணும். அப்போ தான் நமக்கு பிடிக்கும்.